மதுரை மாநகராட்சி மேயர் பதவியில் யாருடைய ஆதரவாளர்களை தேர்வு செய்வது என அமைச்சர்களிடையே ஈகோ யுத்தத்தால் 2 மாதங்களாக மாமன்ற கூட்டம் முடங்கியிருக்கு. மதுரை மேயராக இருந்த இந்திராணி சொத்து வரி முறைகேடு புகார் எதிரொலியாக தனது பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இந்த புகார்ல அவரது கணவர் பொன்வசந்த், மாநகராட்சி அலுவலர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவால் 5 மண்டலம் 2 நிலை குழு தலைவர்கள் பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. புதிய மேயரை தேர்வு செய்வதில் அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜனுக்கு இடையே மோதல் போக்கு நீடித்து வருது. சென்னைக்கு அடுத்த பெரிய மாநகராட்சியான மதுரையின் 100 வார்டுகளில் குடிநீர், பாதாள சாக்கடை, ரோடுகள் என ஏராளமான பிரச்சனைகள் நிலவும் நிலையில், மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அது ஆளுங்கட்சிக்கு எதிராக திரும்பும்னு திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து போர்க்கொடி தூக்கி வராங்க. மேயரை நியமிக்க கட்சி தலைமை தயாராக இருந்தாலும் அமைச்சர்களுக்குள் தொடரும் மோதல் போக்கு குறையாததால் தலைமையும் குழப்பத்தில் உள்ளது. மேயர் பதவிக்கு சிபாரிசு செய்வதாக கூறி பெண் கவுன்சிலர்களிடம் திமுக நிர்வாகிகள் சிலர் பல லட்சம் ரூபாய் அட்வான்ஸாக பெற்று வசூல் வேட்டை நடத்தும் தகவலும் தலைமைக்கு எட்டியிருக்கு. மக்கள் நலன் கருதி அமைச்சர்களின் ஈகோ பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விரைவில் புதிய மேயரை நியமிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோரிக்கை எழுந்திருக்கு.